அனைவருக்கும் வணக்கம். சட்டம் ஒழுங்கு சிரிப்பா சிரிக்குது அப்படின்றது தான் சொல்லணும். இப்போ நடக்கிற குற்ற சம்பவங்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுதுன்னே சொல்லலாங்க. அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார், பெண்களுக்கு பாதுகாப்பு அதில் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு பக்குன்னு இருக்குது. இப்போது அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ வெளியே வரத்துக்கே பயமாக இருக்குது. இப்போ நாங்கள் சொல்கிறோம், ஐயோ வெளியே வரத்துக்கு பயமாக இருக்குது, எல்லாம் பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான் பூந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நடக்காத ஒன்றை நம்ம தூக்கிட்டு சொல்லலை, நடக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நான் முன்கூட்டியே ஒன்று சொல்லியிருப்பேன். இப்போது திமுக ஆட்சியில் நடந்த கொலைகள் கற்பழிப்புகள் நடந்திருக்கும், அதே போல் இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, திமுக ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28ன்னு சொல்கிறாங்க. சரியா நம்மளுக்கு கவுண்டிங் தெரில. ஆனால் நடந்த குற்ற சம்பவங்கள், அதாவது பதவியேற்று அடுத்த 2வது நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள் நடந்துருக்குதா தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன குற்ற சம்பவம் நடந்திருக்கு பெண்களுக்கு? அதாவது பாருங்க, காலையில் இந்த வீடியோவை நான் பார்க்குறேன், ஒரு மாதிரி ஆகுது, ஃபீல் ஆயிடுச்சுங்க. அது நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு தெரியல, பப்ளிக் பார்க்கில் வச்சு என்ன பண்ணுறான், அந்த கல் எடுத்து, அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், அந்த சுடிதாருடைய ஷால் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஷாலை போட்டு நெருக்கிறான், கழுத்தை பிடிச்சி நெருக்கி அப்படியே அந்த பொண்ணு மயக்கடிச்சு கீழே விழுந்த உடனே விடல. அப்போ கூட மனசு இறங்காமல் என்ன பண்ணுறான், அந்த கொடுறேன் அந்த கல்லை எடுத்து அந்த பெண்ணுடைய மண்டையில் அடிச்சுனே இருக்கான். அந்த பொண்ணு கத்த முடியாமல் போகிற, மூச்சு பச்செல்லாம் விழுந்துறப்போ அங்கே பப்ளிக்லாம் பார்த்துறாங்க, விட்றான்னு கேட்கவே இல்லை. அவன் அங்கேருந்து உடையாந்து என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் பிடிச்சி போலீஸ்ட்டு ஒப்படைக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி பதப்பதைக்குன்றது நீங்கள் பாருங்களேன். இந்த மாதிரி பதப்பதைக்குது. இது போல் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அந்த ஒரு வட மாநிலத்தவரை பார்த்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கத்தியால் அவன் துடிக்க வெட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொடூரமான நிகழ்வு நடந்துட்டுருக்கு. இது 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 ரெண்டுத்தையும் கம்பேரிட்டிவ் பண்ண முடியல. தப்பு தான், இதுவே ரீசனே கிடையாது. இப்போ இவங்களாம் சொன்னாங்களே, இப்போ டிவிகே வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்களே, அவங்களாம் எங்கே போனீங்க? இது மட்டும் இல்லைங்க, இது கேளுங்க. நேற்று அதாவது பாருங்கள், 35 வயது மதிக்க ஒரு பெண்ணை, அதாவது குழந்தை 5 வயசு குழந்தை கூட இருக்குது, அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா வீடு பூந்து வெட்டியிருக்கிறான் ஒரு கும்பல். பெண்களுக்கு பாதுகாப்பு, இது நெல்லையில் நினைக்கிறேன், நெல்லை அந்த இடத்துல கத்தியில் வெட்டியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறேங்க கேளுங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஊனமுற்ற ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நான் உங்களை வீட்டில் இறக்கி விட்றேன்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறானுங்க. இதில் எங்கே நடக்குது? இந்த ஆட்சியில் நடக்குது. அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கான அவங்க மேலே குற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. எங்கள் அண்ணன் தமிழ்நாட்டே காப்பாற்றுவாருங்களே, எங்கே நடக்குது? என்ன ஆச்சு? இப்போ என்ன பண்ணீங்க? இதுதான் நான் சொல்கிறேன்ல. அதாவது நான் மீண்டும் சொல்கிறேன், இவங்க குற்றச்சாட்டுகள் வச்சாங்க பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி மேலே, அந்த குற்றச்சாட்டுகள் இவங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஒத்துக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா தனி மனித, அதாவது இண்டிவிஜுவலாக ஒருத்தன் கிரைம் பண்ணுறான். இப்போது நான் ஒருத்தனை கொலை பண்ணுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரியும் கொலை பண்ணால் என்ன தண்டனை கொடுப்பாங்க, இல்லை கற்பழிச்சா என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் நான் அது இறங்கி நான் ஒன்று பண்ணேன்னா அது யார் மேலே தப்புங்க? என் மேலே தப்பா, அரசு மேலே தப்பா? என் மேலே தப்புக்கு போலீஸ் என்னை உடனே நடவடிக்கை எடுத்துச்சுன்னா நல்ல அரசுன்னு அர்த்தம். அதே தான் திமுக ஆட்சியிலையும் பண்ணாங்க. இங்கே தான் கொலை பண்ணவர்கள் யாருன்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ் சிறப்பான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. நான் காவல்துறையை நான் என்றைக்குமே குறையே சொல்ல மாட்டேன். ஏன்னா காவல்துறை தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு வருது. ஆனால் இந்த அரசியல் ரீதியாக திமுக மேலே எப்படியெல்லாம் பழி சுமத்துறானுங்க, அதை நான் இப்போ சொல்லி காட்டுறேன். இப்போ எப்படி நடக்குது? இப்போ இது யார் காரணம்? இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதுங்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ்கிட்டையும் திமுக விமர்சித்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட கேட்குறது இது மட்டும்தான். இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்ல முடியுமா உங்களால்? யார் காரணம்? இப்போ எல்லாரும் இப்போ நான் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஸ்டாலின் தான் காரணம். இப்போ நான் விஜய் காரணம்னு சொல்ல முடியுமா? நான் விஜய் அவர்கள் காரணம்னு சொன்னேன். நான் தான் 1 நம்பர் முட்டா பையன். விஜய் தான் போயிட்டு இந்த மாதிரி பண்ண சொல்லி சொன்னாரா? நான் கேட்பேன், எதுவாக தான் நியாயமாக பேசணும். நீங்கள் சொன்னீங்களா அப்பாட்டமா ஸ்டாலின் தான் காரணம்,
போலீஸ்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க, எல்லாத்துக்கும் வந்த காரணம் ஒன்றுமே இல்லை, பெண்களால் வெளியே கூட வர முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்களே. இப்போ வீடு பூந்து வெட்டுறான், பார்க்கில் துடி துடிக்கு கல் எடுத்து மண்டியில் ஆச்சு, அந்த பொண்ணு கோமால இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? அது போல இரட்டை கொலைங்க. மணிமங்கலத்தில் வீட்டில் 2 பேர் இருந்திருக்காங்க போல. அது முன்பகையா என்னன்னு சொல்லி தெரியல. வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு பயமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே பூந்து 2 பெரிய சராமரே வெட்டி சாவடிக்கிறாங்க தாம்பரம் மணிமங்கலத்தில். அப்போ யார் கொடுக்குற தைரியத்தில் வந்து வெட்டுறான்? இப்படி ஒன்று கேள்வி எழும்புதா இல்லையா? அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னால் இது ஏற்றுப்பீங்களா? இப்போ ஏற்றுப்பீங்களா? நீங்கள் தொடர்ந்து தினமும் நடக்குது விஷயம், இது சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? எல்லா ஃபோட்டோ வித் ப்ரூஃப் நியூஸில் வந்து தான் போடுறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதுதான் விஷயம். அதாவது நாங்கள் இதுக்காக நான் மீண்டும் சொல்கிறேன்னா, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போமே திமுக ஒழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக தீய சக்தி சொன்னீங்களே. இப்போ நீ என்ன சொல்லுவீங்க? நீ இப்போ ஒத்துக்குங்க, தனி மனித குற்றம் வந்து எப்படி அரசு வந்து பொறுப்பு? அரசு வந்து தண்டனை கொடுத்தாகணும். அது தண்டனை கொடுக்காம தப்பிக்க விட்டா அரசு மேலே தப்பு. இப்போ தப்பு பண்ண பிடிச்சா அரசு மேலே தப்பு இல்லை, கரெக்டா? ஸோ இதை நீங்கள் ஏற்றுக்கணும். இது எப்போ ஏற்றுப்பீங்க? நீ சொல்கிற வரைக்கும் நான் தினமும் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை நான் எடுத்து பேசிட்டே இருப்பேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குற்றம் சொன்னீங்க. எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ, ஆபாசமாக பேச முடியுமோ அப்படி பேசுனீங்க நீங்கள். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த தாவேக்கால விர்ச்சுவல் வாரிஸ் அந்த ஆபாசவாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண் என்று கூட பாராமல், அதாவது விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அரசியல் ரீதியாக ஒரு லேடி விமர்சனம் பண்ணியிருக்காங்க, ஒரு பெண் என்றும் பாராமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணே என்ன பண்ணுது, வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டு அவங்கள எவ்வளோ கீழ்த்தரமாக ஆபாசமாக பேச முடியுமோ அவ்வளோ பேசியிருக்காங்க. அந்த நாடியோ நீங்கள் கேளுங்க. எங்க அண்ணன் திட்டம் உனக்கு என்னடி தகுதி இருக்கேன், கண்ணாடியில் பாரு திருநங்க மாதிரி இருக்கடி, அப்படி நீ எத்தனை பேரை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2000 பேரை நீ எல்லாம் விஜய் அண்ணன் பேசுற, நீ எல்லாம் பொம்பளை அடியாண்டி, நீ எல்லாம் முதல்ல பேசலாம் மாட்டேவாங்கன்னா என்னடி தகுதி இருக்கு, நீ ஒரு திருநங்க, நீ ஸ்டாலின் ஏற்கனவே ஆல்ரெடி நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 300 டைம் நினைக்கிறேன் ஸ்டாலின் அந்த கலெக்டர் பையன் அவங்க உதயநிதி, அதான் நீ இப்படி பேசுற, எவ்வளோ அமௌண்ட் வாங்கின ரேட்டு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு கேவலமாக பேசுறது நீங்கள் இதெல்லாம் காதில் கேட்க முடியுமா? ஒரு பெண் என்றும் பாராமல் பேசுகிறாங்க. அண்ணா விஜய்னா இதெல்லாம் கேளுங்கண்ணா, இவங்க மேலே கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களாம், உங்களே வந்து நேரடியாக வந்து பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க யார் அப்படி பேசியிருந்தாலும் தயவு செய்து அவங்க மேலே சட்டப்படி கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு பெண் என்று பாராமல் ஆபாசம் பேசியிருக்கிறாங்க, கேவலமான வார்த்தை. முன்னாள் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் வச்சு அசிங்கசியம் பேசியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து விடக்கூடாது. தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டருடைய எதிர்க்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்டு அமைச்சிட்டு இருக்காங்களா தொடர்ந்து. அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அமைச்சிட்டு இருக்காரு, நிறைய பேர் வந்து அமைச்சிட்டு இருக்காங்களா. இது வந்து பெருசாக பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்போ அம்சங்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்துச்சு நம்ம மீடியா. இந்த மாதிரி 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லவும், சரி ஓகே நம்மளால என்ன முடியுமோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து அந்த 5000 அனுப்பணும். இது வந்து கடனை அடைக்குமான்னு தெரியல. இப்படியே எல்லாருமே பண்ணிருந்தா நம்ம தமிழ்நாட்டோட கடன் சுமையை குறைச்சிடலாம் இல்லையா? அதாவது அவன் பண்றதே ஒரு முட்டாள்தானம். இதை வந்து ஒரு மீடியா வந்து வீடியோ எடுக்குதுன்னா அது என்ன புரியல எனக்கு. இல்லை யார் சீஃப் மினிஸ்டர் வந்து உங்கள்கிட்ட ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்களா? இல்லை நீங்கள் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இது புரியல எனக்கு. இது எதுக்காக கொடுக்குறீங்க? நீங்கள் டேக்ஸ்னு ஒன்று கட்டுறீங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கேட்டால் ஆனவன சொல்கிறது 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. எப்படி இந்த அரசு வந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கிச்சா மொத்தமாக? கடன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியுமாடா உங்ககிட்ட? 10 லட்சம் கோடி கடன் வாங்கினாலும் எவ்வளோ ரெவன்யூ, எவ்வளோ ஈட்டிருக்கிறாங்க, எவ்வளோ க்ரோத் வந்திருக்கு? கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடிடா, 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 2வது இடம் பிடிச்சிருக்கு பொருளாதார வளர்ச்சியில். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதாடா? உங்களுக்கு டாக்ஸ் ஒன்று கட்டுறீங்களா, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அப்போ விஜய் நான் எதுவும் பண்ண தேவையில்லையே. நீங்களே தினம் 2 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் என்ன பண்ண டெய்லி 1000 ரூபாய் அனுப்பிச்சுனே இருங்க போதும், கவர்மெண்ட் அது நடக்க போகுது, அவ்வளோதான் முடிஞ்சு. எப்படி இதெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டுருக்கீங்க? எப்பா ஐயோ கலாட்டா மீடியா ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆட்களை வச்சு இன்டர்வியூ எடுங்க. நீங்கள் எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. அதாவது இந்த மாதிரி தற்கூறிகள்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறீங்களோ, இல்லை வந்து அவங்க பெரிய சாதனை பண்ணிட்டாங்களோ சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது எப்படி தான் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அதாவது பார்த்துங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படியாப்பட்ட ஆட்கள் தான் இருக்கிறாங்க. விஜய்ன்ற ஒரு நடிகனுக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய தயாராக இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் தமிழ்நாடை வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி படித்து பார்த்தீங்கன்னா திமுக, அதை பற்றி உங்களுக்கு தெரியாது.
விஜய் நடித்தார், இப்போ சிஎம் ஆக்கிட்டோம், சந்தோஷமாக பார்த்துட்டே இருப்போம், அவரை ஹாப்பியாக பார்த்துட்டு இருப்போம். பார்த்துக்கிட்டே இருங்க, சூப்பராக இருக்கும், நல்லா வளர்ச்சி அடையும். அது போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்த்துருங்க. மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார், அவ்வளவுதான். அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படிலாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. பார்த்துட்டீங்களா என்ன சொல்லியிருக்காரு? அவங்க லெட்டர் எழுதி மானே தேனே பொன்மானெல்லாம் போட்டு எழுதக்கூடாது, இறங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இப்போ அந்த அண்ணன் நம்ம முதலமைச்சர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்த உடனே கடிதம் எழுதியிருக்கிறாரு. அப்போ அவர் சொன்ன விஷயம் எவ்வளவு பெரிய தவறு. இப்போ புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, அரசு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வேணா விமர்சிக்கலாம், அங்கே போயிட்டு உக்காந்தா மட்டும்தான் தெரியும் அது என்ன கதை, அது எப்படிலாம் அழுத்தம் கொடுக்க முடியும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வராங்க, காலங்காலம் பார்த்துட்டு வராங்க. நீங்கள் என்னமோ புதுசாக பண்ணுற மாதிரி உக்காந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ நீங்கள் லெட்டர் தான் எழுதுறீங்க. என்னது இது? திஸ் இஸ் கால் மாற்றம்ல. ஓகே, சூப்பர், சரியான மாற்றங்கள் முன்னேற்றங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நியூஸில் போடுறாங்க, பாலிமர் எல்லாத்துலேயும் போடுறாங்க. என்ன போடுறாங்க பார்த்தீங்கன்னா, காலையில் 12 மணிக்கு திறந்தால் 10 மணிக்கு முன்னாடி மூடிடணும், 10 மணிக்கு மூடிடணும்னு சொல்லிட்டு நியூஸில் போடுறாங்க. இது டாஸ்மார்க் ஒயின் ஷாப்பு. ஏங்க இப்போ வரைக்கும் அந்த டைமில் தாங்க இருக்குது, அந்த டைம் தானே போயின்னு இருக்கு. எனக்கு புரியலையே, எல்லாம் புதுசாக போடுறாங்களே. ஏதோ நேரம் மாற்றமாக தான் பரவாயில்ல, இதுனா அந்த டைம் தான் மூடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அது திருட்டுத்தனமாக வந்து மதுலாம் விற்கக்கூடாது. இப்போ வந்து அந்த அரசு கூட என்ன சொல்லி, திமுக நீங்கள் திருட்டுத்தனமாக மதுலாம் வீங்க அப்படின்னு சொல்லிச்சா? ஏங்க இது தப்புனா தப்பு தான். சட்டத்தின் முன் குற்றவாளிகள் மது விட்டா அதான் உண்மை, அதான் எல்லாமே சொல்கிறாங்க. அது என்ன, அது புதுசாக இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் புதுசாக கொண்டு வந்துட்டேன், இது என்ன புதுசாக கொண்டு வந்தது? இது ஆர்டர் நடைமுறையில் தானே இருக்குது இதெல்லாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜ்மோகன், அதாவது பார்த்தா பட்டிமன்ற பேச்சாளராக இருந்து யூடியூபராக இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அமைச்சராக வந்திருக்காரு, அதுவும் கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்காரு. ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து வந்திருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஆனால் இந்த விர்ச்சுவல் வைரஸ் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா, முதல் தடவையாக ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூடா கலைப்பு விடுறான். எப்படி மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி கதை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. கிட்டத்தட்ட 30 அமைச்சர்கள் மேலே இருந்துருக்குறாங்க தொடர்ந்து. அந்த காலத்தில் எடுத்திங்கன்னா எல்லா துறையிலும் இருந்துருக்காங்க அமைச்சர்களாக. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு தெரியல. சரி, அதை விடுங்க. இப்போது ராஜ்மோகன் மேலே பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டுகளும், இவருக்கு நீங்கள் எப்படி பதவி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. யார் எழுப்புறான்னு பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் எழுப்புறாரு. அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து பாராட்டு தெரிவித்து விட்டு திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க பாரு, எப்படி அவருக்கு என்ன தெரியும், நீ எப்படி வந்து அவருக்கு வந்து அமைச்சர் பதவி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் மறுபரிசீலனை செய்ய சொல்லி விஜய் கிட்ட அவர் கேட்டிருக்காராம். இது எப்படி மிஸ்டர் விஷால், உங்களுக்கு என்ன வேலை இதெல்லாம்? நான் கேட்குறேன், விஜய்க்கு நீங்கள் பாராட்டு தெரிவிச்சிங்க, விஜய் வந்து முதலமைச்சரானார், முன்னாடி எதனா அரசியல் எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா விஜய்க்கு? இல்லைல்ல. அப்புறம் ஏன் இவரை மட்டும் ஏன் நோண்டுறீங்க? நீங்கள் என்ன ரீசனுக்காக நோண்டுறீங்க மிஸ்டர் விஷால் ரெட்டி? உங்கள் மனநல எனக்கு புரியுது. இதே போல் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அவரை சாதி ரீதியாக போடுறாங்க. எதுக்கு இவருக்கெல்லாம் வந்து கல்வித்துறை அமைச்சராக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டுட்டு இருக்கான். மிஸ்டர் ராஜ்மோகன் மேலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியாக பிரச்சனைலாம் இருக்கலாம், அரசியல் ரீதியாக சரி பேசியிருப்போம், நாங்கள் வீடியோவில் பேசியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவரை தாக்குதல் நடத்துனீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். இது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். ராஜ்மோகன் மேலே பார்த்தீங்கன்னா சரி, அவருக்கு பதவி கொடுத்துருக்கீங்க, அவர் எஜுகேஷனில் வந்து ரொம்ப பூரா இருந்திருக்காரு, அது எப்படி வந்து சாய்ராம் காலேஜில் போடாமல் விட்டார், அஃபிடேவிட்லாம் இருக்குது. இந்த அஃபிடேவிட்லாம் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்குது. இது விஷயமா வந்து நீங்கள் வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சராக நீங்கள் வந்து ஏன் நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நியாயம் இருக்குது. ஆனால் அவரை சாதி ரீதியாக வந்து இவனுக்குலாம் எப்படி நீங்கள் கொடுப்பீங்கன்றது நீங்கள் கேட்டிங்கன்னா இது நாங்கள் சும்மா கூட நாங்கள் எதிர்த்து கேட்போம். இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். மிஸ்டர் ராஜ்மோகன் அதான் ஒன்றும் இல்லை, வெங்கட்ராமனுக்கு கொடுத்ததை விட உங்களுக்கு கொடுத்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா போன கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்னென்னலாம் பண்ணாரோ தயவுசெய்து அதே மாதிரி வந்து அவர் பண்ணது ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக வந்து கல்வித்துறை, அதை பார்த்து நம்ம தமிழ்நாடு கல்வித்துறை பார்த்தீங்கன்னா மிக சிறந்த அளவில் இருக்குது. அதே போல் நீங்களும் கொண்டு வரணுன்றதை வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ ரீல்ஸ் மன்னர்களை பற்றி பார்க்கலாம். அதாவது ரீல்ஸில் சிறந்து விளங்கிய திரு பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடி பிரபு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சராக கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்புல. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி இவர் போகிறாரு,
அங்கே பப்ளிக் நிற்கிறாங்க, இந்த மாதிரி என்ன பிரச்சனை கேட்குறாங்க, தண்ணி வந்து இங்கே வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வந்த பிறப்பு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு அம்மா. இப்போ இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதாவது முடிஞ்சு உடனே அமைச்சராகிட்டு அவங்க ஊருக்கு போகிறார். போன உடனே அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த தண்ணி தானே இன்னும் 20 நாட்களில் உங்களுக்கு சரி பண்ணி தருவோம். இதில் என்ன நீங்கள் நோட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, அதே புடவை வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி இப்போ முடிஞ்சு வந்து பேசுகிறாங்க பாரு, அவங்களும் அதே லேடி தான், அதே புடவை. ஏன்னா அந்த புடவைக்குள்ள மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த புடவையை கட்டின்னு வந்து நிற்கிறது தான் இவர் பேசுறது தான். நம்பி ஓட்டு போடுறோம் சார். எங்களுக்கு முதல்ல செஞ்ச படம் இல்லை, இது வரைக்கும் தண்ணி மட்டும்தான் சார் எங்களுக்கு வேணும். அது மெயினாக அது பண்ணி தந்துருங்க சார். அதுக்கப்புறம் தான் அடுத்ததெல்லாம் முதலமைச்சர் அமைச்சு வச்சான்னு சொல்லுங்க. தண்ணி ஊருக்கு, நம்ம ஊருக்கு 20 நாள்ல தண்ணி வரும். நம்ம சிரிப்பாக தான் வருது இதில். அதாவது பார்த்துங்க, இதுக்கெல்லாம் அதாவது எது பண்ணாலும் ரீல்ஸ் மூலமாக மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா இன்னொருத்தர் யார், நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர். இன்னைக்கு காலையில் பார்த்தா நேரு ஸ்டேடியம் போகிறாரு. அங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது. அது STAT சார்பாக நடத்துகிறாங்க போல். அத்லெட் அந்த 100 மீட்டர் 200 மீட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஸு அத்லெட்டு ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. அங்கே பார்த்தோன்னா இவர் போயிட்டு, அதாவது பார்த்தோன்னா கரெக்டாக இங்கே பாருங்கள், இவர் போகிறாரு. போனவொடனே பார்க்குறாங்க, ஏய் என்னம்மா ஷூ இல்லை, ஸ்போர்ட்ஸ் மீட் பிக்கஸ்ட் ஈவெண்ட் நடக்குது, ஷூ இல்லாமல் பண்ணுறீங்க, இவனை இப்போ ஷூ வாங்கிட்டு வா. அதாவது கோச்சுக்கு தெரியாது, அதெல்லாம் கோச்செலாம் வந்து எதுவும் கண்டுக்கல, எதுவும் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து கரெக்டாக இவர் வராரா, இவர் ஷூ வாங்கி தர மாதிரி ஒரு சீன் ஒன்று போடுறாங்க. அந்த வீடியோ பாருங்களா, அப்பட்டமாக தெரிஞ்சு பாருங்க. நேரு ஸ்டேடியத்தில் வர்றவங்க கோச்சுக்கு தெரியாதாங்க. கோச்சு கூட இப்போ நீ வந்து வெறும் கால் வந்து போட்டு ஓடுமான்னு சொல்லுவாங்களா கோச்சு, அதுவும் அங்கே இல்லை. நான் கேட்குறேன், இந்த மாதிரி இந்த ஊர் உலகத்தில் ஏதாச்சும் ஒரு கோச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு வந்து நேரு ஸ்டேடியம் ஓடுற அளவுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டில் ஒரு பொண்ணு கலந்துக்குது, அந்த பொண்ணு ஷூ இல்லாமல் வருமா? என்னங்க எங்க போங்க, நீங்கள் என்னங்க இந்த அளவுக்கு அங்கே ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பீங்க.